ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாக ஞான தமிழ் தளத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்ச நாட்களாக சுய குணப்படுத்துதல் செல்ஃப் ஹீலிங் பத்தி கிரிஜா அவங்க இணைஞ்சு நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. 2 பகுதிகள் சொல்லி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு 3வது பகுதிகள் இருக்கிறோம். ஏன் சுய குணப்படுத்துதல் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருப்போம். சைல்டுஹுட் ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில வரக்கூடிய சவால்கள்னால நம்முடைய மனசு, உடல் இதெல்லாமே, மனம், உடல் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும். அதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வர்றது, நம்மளே நாமே குணப்படுத்தி கொள்ள முடியும், அதுக்கான ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கு, அதை எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி இப்ப நமக்கு கிரிஜா மேடம் அவங்க பெங்களூர்ல இருந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம ஞானத்தை வாங்கிக்கலாம். ஸோ வெல்கம் கிரிஜா அண்ட் ஓவர் டு யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த தளத்துல சந்திக்கல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சுய குணப்படுத்துதல் அப்படிங்கிறத பத்தி நம்ம போன 2 தொகுப்புல பார்த்தோம். சுய குணப்படுத்துதல் பத்தியும் அந்த ப்ராசஸ் நம்ம அண்டர்கோ பண்ணும்போது 8 நிலைகளையும் பார்த்தோம். சுய குணப்படுத்துதல் அப்படிங்கிறது உடல் அளவுல மட்டும் கிடையாது, அது மனதளவுல, நம்மளோட அறிவளவுல, ஆன்மீக அளவுல எல்லாத்துலயுமே இந்த சுய குணப்படுத்துதல், குணமாக்குறதல் நடந்துட்டு இருக்கும். எப்பவுமே அந்த குணமாகும் போது நம்ம வாழ்க்கையில அது ஒரு பெரிய மாற்றமா, அது ஒரு பெரிய செனாரியோவா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. சில சமயங்கள்ல அது ஒரு சின்ன அளவுல நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதாவது நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம போயிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு காட்சியை பார்ப்போம். அந்த காட்சினால நமக்கு ஒரு மாற்றம் நடக்கும். இல்ல யாரோ ஒருத்தங்கிட்ட ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. இல்ல அதை நம்ம கேட்கும் போது நமக்கு ஒரு ரியலைசேஷன் ஆகும். இல்ல நம்ம கிட்ட யாராவது ஒருத்தங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு ஏதாவது ஒரு உள்ளுணர்வுல ஒரு விஷயம் நமக்கு புலப்படும். சோ இப்படி இந்த மாற்றங்கள் பாத்தீங்கன்னா எப்படினாலும் இருக்கலாம். சோ இந்த குணப்படுத்துதல் அப்படிங்கிறது நம்ம உடல் அளவுல மட்டும் நம்ம நினைக்க கூடாது. நமக்கு எப்போ எது தேவையோ, எந்த நிலையில நமக்கு மாற்றம் தேவையோ அப்ப அது நடக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாரும் இந்த பூமிக்கு வர்றது ஒரு அனுபவத்துக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதுவும் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ அதே போல நம்ம இந்த குணப்படுத்துதல், நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற பகுதிகளை குணப்படுத்துறதுக்கும் நம்ம இந்த பூமிக்கு வருவோம். சோ அதனால இந்த குணப்படுத்துதல் பாத்தீங்கன்னா ரொம்ப இயற்கையா, நேச்சுரலா அது நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கும். ஆனா இந்த குணப்படுத்துறதுக்கு நமக்கு நிறைய ஆற்றலும் அதற்கான நேரமும் நமக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது போக 8 நிலைகள் பார்த்தோம். கட்டாயம் எல்லாரும் இந்த 8 நிலைகளை கடந்து போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா முதல் நிலையில இருந்து அவங்க 3வது நிலை கூட டக்குன்னு அவங்க அங்க ஷிஃப்ட் ஆகி போவாங்க. ஆனா பொதுப்படையா ஒரு 8 நிலைகள் அப்படிங்கிறதையும் போன செஷன்ல நம்ம பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சைக்காலஜிக்கலாவே சில விஷயங்கள் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கும். அந்த பதிவுனால பாத்தீங்கன்னா நம்மளோட வளர்ச்சி தடைப்பட்டிருக்கும். சோ அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். முதலாவது, எல்லாருமே நம்ம என்ன நினைப்போம்னா, வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது, அது ஈஸி கிடையாது அப்படிங்கிறது எல்லாரோட மனசுலயும் அது ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கும். சோ அந்த எண்ணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த ஒரு வளர்ச்சி நம்ம நோக்கி வரும்போது இந்த எண்ணம் மூலமா அது தடைப்பட்டு போயிடும். சார், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையில் நான் வளர்ச்சி அடையணுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட எண்ணம் போய் நம்மளோட வளர்ச்சி தடைப்பட ஆரம்பிக்கும். ஆனா எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம வளர்ந்துகிட்டே தான் இருப்போம். நம்மளோட ஆன்மீக பாதையில இருந்தாலும் சரி, நம்மளோட வாழ்க்கையில இருந்தாலும் சரி, நம்ம படிப்படியா அடுத்த கட்டத்துக்கு போக தான் செய்வோம். ஆனா அது இயற்கையா அதுக்கான டைம் அது எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம இன்டென்ஷனலா நம்ம ஓகே, நான் என் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமா வளர்ச்சி அடைவோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அது பாத்தீங்கன்னா அந்த வளர்ச்சி அப்படிங்கறது ஒரு முக்கியமான அம்சம் நம்ம வாழ்க்கையில அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம என்ன ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இன்ஸ்டிங்ஸ், நம்ம பெட்டரா ஆயிட்டே இருக்கோம் அப்படிங்கிற அந்த நினைப்பு நம்ம மனசுல எப்பவுமே நமக்கு இருக்கணும். நம்ம வளர்ச்சி அடைகிறோம், நம்மளோட நல்லதுக்கு தான் நம்ம வளர்ச்சி அடைகிறோம் அப்படிங்கறதையும் நம்ம ரியலைஸ் பண்ணணும். சோ இப்போ நம்ம அன்கான்சியஸா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள போட்டிருக்கோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு பொதுப்படையான கருத்துக்களை நம்ம இப்ப பார்க்கலாம். எப்பவுமே எல்லாருக்கும் வாழ்க்கையில துக்கமும் சந்தோஷமும் மாறி மாறி வரும். ஆனா பல நேரங்கள்ல நம்மளோட கஷ்டத்தையே நம்ம திரும்ப திரும்ப நினைச்சு நினைச்சு அதுலயே நமக்கு கம்ஃபர்டபுளா ஆயிரும். அதாவது இப்போ ஒருத்தருக்கு அவ்வளவு துக்கத்துல இருக்கும் போது அவங்க அவ்வளவு கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குதுன்னா அதை ஏத்துக்கிறதுக்கான மனப்பக்குவம் கூட இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க துக்கப்படுறதுலயே அவங்க அவ்வளவு கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு பாசிட்டிவ் விஷயம் வருது அப்படின்னா எப்பவுமே அது ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா எல்லாருக்கும். நான் ரொம்ப இப்ப சந்தோஷமா இருந்துட்டேன், அடுத்து ஏதோ துக்கமான விஷயம் வாழ்க்கையில வருமோ அப்படின்னு
அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அன்கான்சியஸா நம்மள வளர்ச்சிக்கு வந்து நம்மள தடைப்படுத்துது. சோ எல்லாரோட வாழ்க்கையிலயும் துக்கமும் சந்தோஷமும் மாறி மாறி வரும். அதுக்கு வந்து எப்படி துக்கத்துக்கு வந்து ஒரு லிமிட் நம்ம செட் பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு அப்பர் லிமிட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம எவ்வளவு நாளும் அந்த ஒரு விஷயம் நடக்கும் போது, ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும் போது நம்ம நல்லாவே சந்தோஷமா இருந்துக்கலாம். சில பேருக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கே பயமா இருக்கும். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டா நான் அடுத்து எனக்கு கஷ்டம் வந்துருமே, நான் என்ன பண்றது, அதனால நான் கம்மியா சந்தோஷமா இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம சந்தோஷமா நம்ம பாசிட்டிவிட்டியா இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல மைண்ட் செட் தேவைப்படுது. சோ அந்த மைண்ட் செட்டை நம்ம எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா, நம்மளை பத்தி நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். சில விஷயங்களை வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது கடினம் கிடையாது அப்படிங்கறத நம்ம உணரணும். நம்ம நல்லாவே நம்மளை வந்து கிரவுண்டிங் பண்ணிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம நன்றியுணர்வோடு இருக்கணும். ஸோ இப்படி எல்லாம் பண்ணும் போது நம்மளோட பிலீஃப் சிஸ்டம், இப்போ நம்ம நம்பிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ ஒரு சந்தோஷம் வந்ததுன்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கு, இதுக்கு மேல நான் சந்தோஷப்படக்கூடாது அப்படின்றது எல்லாமே என்னது, நம்மளோட ஒரு பிலீஃப் சிஸ்டம். இந்த பிலீஃப் சிஸ்டத்தை விட்டு நம்ம அதை விட்டு கடந்து போயிடுவோம். நம்ம கிராட்டிடியூடா இருந்தாலும் சரி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்டடா இருக்கும் போதும் நம்மளோட மைண்ட் செட்டும் வந்து பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டோம். ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் போது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸோட ஒப்பீனியனும் நமக்கு தெரியாது. இப்ப வாழ்க்கையில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். சோ எல்லாமே நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா மனித மனம் எப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு சாய்ஸ் கிடைக்குது அப்படின்னா இதை எடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது பண்ணா நல்லது, இந்த முடிவு எடுத்தா நமக்கு நல்லது இல்லை அப்படிங்கறத எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அவுட்கம், இதனால வர அவுட்கம் என்ன, நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஹியூமன் மைண்ட் எப்பவுமே ப்ரெடிக்ட் பண்ண பார்க்கும். சோ அந்த ப்ரெடிக்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பயப்பட ஆரம்பிப்போம். அதனால வந்து நம்ம தெரிஞ்ச விஷயங்களையும் நம்ம திரும்ப திரும்ப பண்ணலாம், புதுசா எந்த விஷயத்தையும் நம்ம வந்து பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ண சூழல்ல நம்ம இருக்கும் போது நமக்கு வந்து அந்த உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஏற்படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அந்த மைண்ட் செட், அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கான மைண்ட் செட்டையும் நம்ம வந்து வளர்த்துக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்பதான் வந்து எதையுமே நம்மளால வந்து எளிதா வந்து கடந்து போக முடியும். சந்தோஷத்தையும் நம்மளால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் முழுமையா. ஏதாவது ஒரு சேலஞ்ச் வந்தாலும் அது முழுமையா நம்மளால அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுல நம்ம என்ன கத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து எப்பவுமே அந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அவுட்கம் மேலதான் நம்மளோட எண்ணம் எல்லாமே இருக்கும். ஒரு விஷயம் நடக்குது, ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அது பாசிட்டிவா முடியும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் எளிதா வரவே வராது. பொதுவா பாத்தீங்கன்னா நெகட்டிவாவே யோசிப்போம். ஆனா ஏன் யோசிக்குது அப்படிங்கறதையும் நம்ம அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா, ஏன் நம்ம நெகட்டிவா யோசிக்கிறோம்னா, நெகட்டிவா ஏதாவது நடந்துச்சுன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, இல்ல அதை எப்படி வந்து நம்ம அந்த தடையை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அதை யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனா போக போக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நெகட்டிவ் திங்கிங்லயே வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு யோசிச்சு நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் பயஸாவே ஆயிடும் நம்மளோட எண்ணம். சோ அதனால எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுநிலைமையில இருந்து ஒரு முடிவு எடுக்கும் போது அதனால வர பாசிட்டிவ் இது என்ன, நெகட்டிவ் இது என்ன, அந்த நெகட்டிவ் இது வருமா இல்ல அது ரொம்ப நெக்லிஜிபிளா அப்படிங்கறத நம்ம பார்க்கணுமே தவிர, நம்ம எப்பவுமே வந்து ஒரு விஷயம் நடக்கும் போது அது ஒரு நெகட்டிவ் பயஸ்ல இருந்து நம்ம பார்க்கவே கூடாது. எப்பவுமே மனசானா அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஒரு நெகட்டிவா நடந்தா அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக நெகட்டிவ் விஷயத்தை ஃபுல்லா எடுத்து வந்து போட ஆரம்பிக்கும். ஆனா நம்ம அதை பத்தி நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. நம்ம எப்பவுமே வந்து எது நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லதுக்கு தான் நடக்குது அப்படிங்கறத நம்ம எப்பவுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். சோ இப்படி வந்து சில விஷயங்கள் நம்ம மனசுல நம்மை அறியாமையே இருக்கும். அதனாலதான் எந்த ஒரு சேலஞ்ச் வரும் போதும் இல்ல எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும் போதும் நம்மளை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம மனசுல ஏதாவது தடையை ஏற்படுத்துதா அப்படிங்கறத நம்ம வந்து செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எதை வந்து நம்ம முதல்ல நம்புறோமோ, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நிறைய வந்து நம்பிக்கை வைப்போம், அந்த எது வந்து அதை நம்ம முதல்ல நம்புறோமோ அந்த விஷயத்தை நம்ம அவ்வளவு எளிதா நம்ம விட மாட்டோம். நம்மளோட பாத்தீங்கன்னா பிலீஃப் சிஸ்டம் அப்படி இருக்கு. இதைதான் நான் முதல்ல வந்து முடிவு பண்ணேன், இது என் வாழ்க்கையில் எனக்கு நல்லதுதான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தினால திரும்ப திரும்ப அதே முடிவையோ இல்ல அதே செயலை நம்ம திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்போம். இதுல இருந்து மாறுறது அப்படிங்கறது வந்து கொஞ்சம் கடினம் தான். ஆனா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே புரியும். அதுல இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன்
டிசிஷன் நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ எப்பவுமே வந்து அந்த முதல்ல வர சிந்தனைகளை வந்து முதல்ல அந்த நம்பிக்கைக்குரிய விஷயத்த வந்து உண்மையிலேயே அது அப்படித்தான் இருக்கா அப்படிங்கறத பாருங்க. ஏன்னா நம்மளோட டிசிஷன்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ணங்களா இருக்கட்டும் இல்ல சில ஐடியாக்களா இருக்கட்டும் காலத்துக்கு ஏற்ப சில இது வந்து பாத்தீங்கன்னா ரிடன்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதாவது சில விஷயங்கள் வந்து அந்த காலத்துக்கு ஒவ்வாம இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயம் வந்து கரெக்டா இருந்திருக்கும். இப்ப அது வந்து சரியா இருக்காது. அது வந்து இந்த கால சூழ்நிலையில அது வந்து ஏற்ற தகுந்த விஷயமா இருக்காது. அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கும். சோ அதனால எப்பவுமே நம்மளோட பிலீஃப் சிஸ்டத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது சரிதானா, இந்த காலத்துக்கும் இந்த சூழ்நிலைக்கும் சரிதானா அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் கூட பார்க்கலாம். இப்ப நம்மளோட கேமராஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்காலத்துல அந்த பிலிம் இருக்கும். அதுல நம்ம கிளிக் பண்ணுவோம். அப்புறம் எடுத்துக்கொண்டு போய் அதை நம்ம வந்து போட்டோகிராஃபர்கிட்ட கொடுத்து அதை டெவலப் பண்ணி போட்டோஸ் வரும். அப்புறம் ஒரு காலகட்டம் வந்தது, டிஜிட்டல் போட்டோ இருந்தது. அப்புறம் அதையும் எடுத்துக்கொண்டு போய் பென் டிரைவ்லயோ இல்லைன்னா ஒரு SD கார்டுல போட்டு கொண்டு போய் பிரிண்ட் எடுத்துட்டு வந்தோம். இப்ப எத்தனை பேர் அந்த போட்டோவை நம்ம எல்லாம் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம்? போன்ல இருக்கு. போன்ல இருந்து லேப்டாப்க்கு மாத்திரம், லேப்டாப்லயே பாக்குறோம். ஏதோ ஒரு போட்டோ ரொம்ப நம்ம மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இப்ப நம்ம பிரிண்ட் எடுத்து பாக்குறோம். ஆனா முன்னாடி நீங்க பிரிண்ட் எடுத்தால் ஒழிய நீங்க அந்த போட்டோவை பார்க்கவே முடியாது. சோ இப்போ அந்த போட்டோ அப்படிதான் எடுத்து நான் பார்க்கணும்னு யாராவது ஒருத்தங்க நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை எவ்வளவு ஒரு தப்பானதுன்னு யோசிச்சு பாருங்க. சோ இப்படி நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும், சில ஐடியாக்கள் இருக்கும், சில எண்ணங்கள் இருக்கும், சில அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கும். இப்படி ஏதாவது நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும் போது அந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து வெளியில எடுத்துடணும். ஓகே, இது வந்து இந்த காலத்துக்கு இது வந்து கரெக்டானது கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்ப இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம நம்மளோட வாழ்க்கையோட முழுமையான ஒரு விஷயத்த வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இந்த நேரம் நமக்கு வந்து சரியா இல்ல அப்படின்னா இந்த சூழ்நிலை இல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம வாழ்நாள் ஃபுல்லா நமக்கு கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் பல பேருக்கு இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு எண்ணம். அதாவது வாழ்க்கை வந்து இந்த நொடி மட்டும் கிடையாது. அது வந்து ஆங்கிலத்துல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, திஸ் மொமெண்ட் இஸ் நாட் யுவர் லைஃப், திஸ் இஸ் அ மொமெண்ட் இன் யுவர் லைஃப். அதாவது வாழ்க்கையில இது ஒரு நொடிதானே தவிர இதே வாழ்க்கை கிடையாது அப்படிங்கறத அவர் அழகா சொல்லியிருக்காரு ஆங்கிலத்துல. இதை நம்ம வந்து ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு துக்கமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு சவாலான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். அது நம்ம வாழ்க்கை முழுமைக்கும் வரப்போறது இல்ல. அந்த நேரத்துக்கு நம்ம அதை கடந்து போறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம ஃபுல் வாழ்க்கைக்கான ஒரு பயத்தையோ இல்லைன்னா வந்து நமக்கு இப்படிதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களுக்குள்ள நம்ம போகக்கூடாது. சோ இந்த நொடி பொழுது நமக்கு வந்து சவாலா இருக்கு இல்ல சந்தோஷமா இருக்கு, ஆனா இதுவும் கடந்து போகும் அப்படின்றத நம்ம நினைச்சுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணும் போதுதான் நம்ம எங்க எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அதாவது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது தன்னை தானே ஆராய்ஞ்சு பாக்குறது. அப்படி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஒரு எஸ்கேபிசமா அதை எடுத்துப்பாங்க. இதெல்லாம் நான் பண்ணேன் ஆனா என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கல அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வரும்போது அதையே எடுத்து வச்சு ஒரு நல்ல பூத கண்ணாடியை வச்சு அதை பார்த்து அதையே பிரச்சனையாக்கி அந்த அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகாம போயிருவாங்க. செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது தவறா பண்ணிட்டோமா, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோமா, அந்த மிஸ்டேக்கை எப்படி சரி பண்றது, இனிமே அதை எப்படி நம்ம வாழ்க்கையில பண்ணாம இருக்கிறது, இப்படிதான் நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் எடுத்துட்டு போகணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி தன்னைத்தானே ஆராய்ஞ்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு குற்ற உணர்வு நிலைக்கு நம்ம கொண்டு போயிடக்கூடாது. சோ இந்த 7 விஷயங்கள் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அன்கான்சியஸா நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கும். சோ இது ஒரு ஒரு நேரங்கள் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். சில விஷயங்கள் நம்மள நல்லா நம்ம வந்து உள்நோக்கி நம்மள ஆராய்ச்சி பார்க்கும் போதுதான் நம்ம மனசுல ரொம்ப அடியாழத்துல இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ அடுத்து வந்து இன்னும் ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் வந்து பாத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த லெட்டிங் கோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அந்த லெட்டிங் கோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஈஸி கிடையாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வந்து அது கொஞ்சம் எளிதானதுதான். ஈஸியாவே நம்ம வந்து அது வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை லெட் கோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கடந்து போக ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு அது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு பெரிய விஷயம் வரும்போது அதை நம்மளால கடந்து போக முடியும். சோ முதல்ல சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து கடந்து போக ஆரம்பிக்கணும். சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அடுத்தவங்களோட நம்ம பத்தி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட ஒப்பீனியன் என்ன நம்மளை பத்தி அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன வாய் தகராறு, அதுக்கப்புறம் நமக்கு சில பேர் வந்து நம்மளோட ஒத்து போறவங்களா இருப்பாங்க நம்ம நினைச்சிருப்போம், ஆனா அவங்க அந்த மாதிரி இல்ல அப்படின்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். முதல்ல
இதெல்லாமே கடந்து போக ஆரம்பிங்க. ஸோ இப்படி நம்ம கடந்து போக ஆரம்பிக்கும் போது இது நமக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். எப்படி நம்ம அது கடந்து போகணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது ஒரு பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் போது நம்மளால எளிதா அதை வந்து கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப எப்படி நம்ம இதை செய்ய 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 என்ன ஆகும்னா லெட்டிங்கோ அப்படிங்கிறது, நம்ம கடந்து போறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம மூச்சை வெளியில விடுறோமோ, எஃபர்ட் இல்லாம நம்ம அந்த மூச்சை வெளியில விடுறோமோ, இந்த கடந்து போறதும் அவ்வளவு எளிதா ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பல பேர் நம்புறது என்னன்னா கடந்து போறதுங்கிறது ஒரு இயல்பான மனுஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிரமம், இதெல்லாம் வந்து ஒரு என்லைட்டன் மாஸ்டர்ஸ் இல்லைன்னா பெரிய மாஸ்டர்ஸ்க்கு தான் இதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கூட இருக்கும். இந்த எண்ணமும் தவறு. எல்லாமே நம்மளோட பயிற்சி அப்படிங்கிறது தான். ஸோ பயிற்சி பண்ண 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 இந்த கடந்து போறதும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப சுலபமா வரும். சில நேரங்கள்ல நம்ம கடந்து போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா சில சமயங்கள்ல நம்ம கடந்து போகாம அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அக்செப்ட் பண்ணிருப்போம், ஆனா வந்து அதை கடந்து போயிருக்க மாட்டோம். இது ரெண்டுத்துக்குமான ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இன்னும் வந்து சில நேரங்கள்ல அந்த மனசுல அதோட பாதிப்பு இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல அந்த சூழ்நிலையோ நம்ம மேல எந்த ஒரு தாக்கமும் இல்லாம இருக்கிறது தான் கடந்து போறது. ஸோ அதனால அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம எந்த ஒரு விஷயம் நம்மளை பாதிக்குது அப்படின்னா அதை கடந்து போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சுய குணப்படுத்தல இந்த 7 மனநிலைகள் சைக்காலஜிக்கலா இந்த 7 விஷயங்கள் நம்ம உள்ள பதிஞ்சிருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். இந்த பதிவு இருந்ததுன்னா அது நம்மளோட அந்த வளர்ச்சியை வந்து கட்டாயம் பாதிக்கும். அதே போல இந்த கடந்து போறது லெட்டிங்கோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுல ஏதாவது உங்களோட கேள்விகள் இல்ல உங்க கருத்துக்கள் இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். பூர்ணி மாஸ்டர் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். ஜென்ரல் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேயோ வெளியே போறோம். அந்த வெளியே போய் போட்டோ எடுக்கிறத வந்து நம்ம ஏதாவது ஒரு போட்டோ ஏதாவது டிபிலேயோ எங்கேயோ வைக்கிறோம். வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தைங்களுக்கோ இல்லாட்டி ஏதோ உடம்பு சரியில்லாம ஏதோ ஒன்று போயிட்டாலும் நீ தான் வந்து இந்த மாதிரிலாம் போட்டோ போடுறதுனால தான் திருஷ்டி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு டாக் எல்லா வீட்லயுமே அது நடக்கும் இல்லையா? இதை நம்ம எப்படி கோ த்ரூ பண்றது? இது நம்ம அப்படியே சரி அவங்க அப்படி பேசுறாங்க நம்ம விட்டுறலாம் அப்படின்னு இக்னோர் பண்ணிக்கலாமா, இல்லைன்னா இதுல உண்மை இருக்கா? மேடம் எப்பவுமே வந்து ஒரு எனர்ஜில வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நம்மளோட ஒரு பிலீஃப் சிஸ்டம். இப்ப பெரியவங்க எல்லாம் இது வந்து எல்லார் வீட்லயும் இது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நம்ம அதை எடுத்து ஆப்ரேட் பண்ணா மட்டும்தான் அது நம்ம வாழ்க்கையில அது பலிக்க ஆரம்பிக்கும். இப்போ ரிமோட் உங்க கையில இருக்கு, இதை ஆன் பண்ணாதான் டிவி ஆன் ஆகும் இல்லையா? சோ அதை நம்ம அன்கான்சியஸா நம்ம வந்து அதை எடுத்து நம்ம பண்ணிருப்போம். இப்போ எப்படி இங்க ஒரு 7 விஷயங்கள் நம்ம பேசணும், அன்கான்சியஸா வந்து நம்ம மனசே ப்ரோக்ராம் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம சுத்தி இவங்க கூட தான் நம்ம இருக்கோம், இந்த என்விரான்மெண்ட்ல தான் நம்ம இருக்கோம். சோ முதல்ல அப்போ நம்மள ஆராய்ச்சி பார்த்துக்கணும். நமக்கு முதல்ல அந்த விஷயத்துல நம்ம முதல்ல நம்பிட்டு இருக்கோமா அப்படின்னு. அது வந்து எதேச்சியா நடந்திருக்கலாம். நம்ம வந்து போட்டோ வச்சிருக்கலாம், குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம். அதை ரெண்டையும் மத்தவங்க சொல்றாங்க அதை கனெக்ட் பண்ணி பாக்குறாங்கன்றதுக்காக நம்மளும் அதை கனெக்ட் பண்ணி பாக்குறோமா அப்படிங்கறத நம்ம முதல்ல செக் பண்ணி பாத்துக்கணும். ஒருவித பயம் ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாமலே அந்த ரெக்கார்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அவங்க சொல்றதுனால ரெக்கார்ட் கிரியேட் ஆனதுனால அந்த பயம் தானா நம்மள மீறி வருது. சோ அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? பயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும், இல்லைன்னா அதை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது வந்து சக்ரா கிளாஸஸ்ல நம்ம வந்து இது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டிப்பா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அது ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு ஃபியர் அப்படின்னா நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சில ஃபியர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சில விஷயங்கள் வந்து காலத்துக்கு ஏற்ப அது இல்லாம இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் மூட நம்பிக்கைகள் இல்ல மூட பழக்கங்கள் வந்து அந்த மாதிரி இருந்தது, அதை நம்ம வந்து விட்டுறணும். நம்ம லெட் கோ பண்ணணும். அந்த தாட்டையுமே இந்த ஐடியாவுமே நம்ம லெட் கோ பண்ணணும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உடனே இப்ப நம்ம இன்னைக்கு தெரிஞ்சோடனே நாளைக்கே அது வந்து நடந்துராது. அந்த மாற்றம் வரத்துக்கே ஒரு பெரிய எனர்ஜி தேவை. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மெடிடேஷன் பண்றோம், இந்த சஜன சாங்கத்தியம் பண்றோம், எல்லாமே பண்றோம். இன்னொன்னு வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வேதாத்ரி மகரிஷி அவர் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஒரு பயமோ இல்ல ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவிட்டி ஒரு அந்த மாதிரி ஒரு சிந்தனை வரும்போது அந்த எண்ணம் வரும்போதே நம்ம அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை நம்ம போட ஆரம்பிக்கணும். இப்படி நம்ம நினைக்க 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 ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த நெகட்டிவ் எண்ணம் போயிட்டு அது வந்து ஒரு பாசிட்டிவ் எண்ணம் நமக்கு வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க நிறைய டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகே மேம். ஸோ நம்ம வந்து நம்ம பயத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், இன்னொன்னு வந்து லெட் கோ பண்ணணும். லெட் கோ பண்ணணும், இல்லைன்னா ஃபேஸ் பண்ணணும். சில பயம் நம்ம ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் போகும். ஓகே மேம். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே மேம், நன்றி மேம். ஓகே ஓகே பூர்ணிமா தேவி மாஸ்டர் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எஸ் மேம். மேம் இப்போ நீங்க
லாஸ்ட் மேம்க்கு சொன்ன மாதிரி அப்போ வந்து எப்போ நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் ம். அதுக்கு ஈக்குவலண்டான பாசிட்டிவ் தாட்ஸ் நினைச்சிட்டே இருக்கணுமா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு? அது ஒரு டிப். வேதாத்தி மகரிஷி அவர்கள் வந்து அந்த அந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த புத்தகத்துல கூட நீங்க பார்க்கலாம். ஒரு எண்ணம் வருது, அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு நெகட்டிவ் எண்ணம் நமக்கு பாப்அப் ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து அந்த ஈக்குவலண்டா அதுக்கான ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை நீங்க நினைக்க ஆரம்பிக்கும் போது, இது ரெண்டும் வந்து ஒரு முடிச்சு மாதிரி அழகா வரும். ஸோ எப்பப்போ நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நெகட்டிவ் எண்ணமும் வரும், அடுத்து பாசிட்டிவ் எண்ணமும் நீங்க நினைக்க ஆரம்பிப்பீங்க. இப்படி பண்ண 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 என்ன ஆகும்னா, பாசிட்டிவ் எண்ணத்துக்கு எப்பவுமே வந்து அந்த வைப்ரேஷன்ஸோ இல்ல ஃப்ரீக்வன்சியோ ரொம்ப அதிகம். ஸோ அப்போ ஒரு காலகட்டத்துல என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு விஷயம் நினைக்கும் போது நமக்கு டைரக்டா அந்த பாசிட்டிவ் எண்ணத்துக்கு போயிடும், நெகட்டிவ் எண்ணம் வராது. பட் இது வந்து அதான் சொல்றேன் இல்லையா, எதுவுமே வந்து உடனே இப்ப நீங்க இது தெரிஞ்சுக்கிட்ட உடனே நாளைக்கே இது நமக்கு நடந்துரும் அப்படின்னா நடக்காது. நம்ம இது வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் டைம் பிடிக்கும், சில பேருக்கு அவங்களுக்கு நல்லாவே எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்மியான டயத்திலே அவங்க வந்து அந்த பாசிட்டிவ் சேஞ்சுக்கு போயிடுவாங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் இது வந்து நமக்கு சாத்தியமாகும். ஓகே ஓகே மேம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நெகட்டிவ்ல இருக்கோன்றத ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை பண்ணாம பண்ணணும். அது எல்லா இதுக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு கிடையாது. ரொம்ப சப்டலா இருக்க விஷயத்துல மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பொதுவா நமக்கு சில எண்ணம் வரும்போது நம்ம டக்குன்னு நினைப்போம் இல்லையா, சே இப்படி ஆயிடுமோ அப்படின்னு. அது ஒரு நெகட்டிவ் எண்ணம்ன்றது நமக்கு தெரியும். அப்போ ஓகே இல்ல இது இப்படி இல்ல, நமக்கு நல்லாவே நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா, அப்ப நமக்கு அந்த மனசு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த நல்லதையே பார்க்க ஆரம்பிக்கும் மனசு. ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே தேங்க்யூ ஸோ மச் மேம். சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. ஓகே பயத்தை எப்படி எதிர்கொள்றது? ஓகே. பயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கும் அபாரமான எனர்ஜி இருக்கு. பொதுவா வந்து ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு பயத்த பத்தியான கான்செப்ட் நம்ம பேசல. பட் இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டு இன்னைக்கு செஷன நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பயத்துக்கும் வந்து ரொம்ப அபரீதமான எனர்ஜி உண்டு. அத நீங்க எப்படி பார்க்கலாம்னா, திடீர்னு வந்து நம்ம ஒரு கரண்ட் ஆஃப் ஆகுதோ, இல்லன்னா நம்ம ரோட்ல ஒரு ரொம்ப வெளிச்சம் இல்லாத ஒரு ரோட்ல நடந்து போம்போது ஒரு கயிற பார்த்து நம்ம பாம்புன்னு நெனச்சோம்னா, நம்ம அப்படியே அங்கருந்து ஓட்டம் பிடிச்சு ஓடுவோம். ஸோ அப்போ அந்த பயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அபாரமான ஒரு எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா அதே கொஞ்சம் லைட் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து அது பாம்பு இல்ல, அது கயிறு அப்படின்னும் போது நம்ம நார்மல் இதுக்கு வந்துருவோம். ஆனா அதனால ஏற்படுற தாக்கம் அப்படிங்கிறது நம்ம உடம்புலயும் சரி மனசுலயும் சரி அது இருக்கதான் செய்யும். ஸோ இதை வந்து ஓஷோ அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒண்ணு நம்ம அதை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் சில சமயங்கள்ல. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படியான பயமே கிடையாது, இது வந்து ஒரு பொய்யான விஷயத்த அது உண்மை நம்பிக்கிட்டு நம்ம வந்து பயத்துல இருப்போம். சோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்மள நம்மே வந்து ஆராய்ஞ்சு பார்த்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும், இது நம்மளோட பயம் தான் அப்படிங்கிறது. எந்த ஒரு பயமா இருந்தாலும் அந்த பயத்துல இருக்கிற அந்த எனர்ஜியை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வழிமுறை. அது வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபியர் அப்படிங்கிற அந்த எனர்ஜி வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், இல்ல டிரான்ஸ்மியூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்ல சக்ரா கிளாஸஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் மேலும் ஏதாவது வேணும்னா நம்ம அடுத்த செஷன்ல கூட இதை நான் வந்து இன்னும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் மாஸ்டர்ஸ்.